நாகையில் டச்சுக்காரர்களின் கட்டிடக்கலை மற்றும் பாரம்பரியத்தை தாங்கி நிற்கும் 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தூய பேதுரு ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு வருகின்ற 29ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. நாகப்பட்டினம் பழைய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள தூய பேதுரு ஆலயம் கிபி 1774ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 250 ஆண்டுகளாக டச்சுக்காரர்களின் வரலாற்று சுவடாக இந்த ஆலயம் இருக்கிறது. புயல், மழை மற்றும் பல்வேறு பேரிடர் காலங்களில் சேதமடைந்து பொலிவின்றி காணப்பட்ட ஆலய கட்டிடத்தை தமிழ்நாடு அரசு மற்றும் தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து சுமார் ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. சீரமைக்கப்பட்ட பேராலயம் வருகின்ற 29ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தினுடைய பாரம்பரியத்தை பாதுகாப்பதும் நாகப்பட்டினத்துடைய வரலாற்றை பாதுகாப்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்ததுனால இந்த ஆலயத்தை புதுப்பித்தோம். இதற்கு அரசாங்கமும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது. அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு உதவி கிடைத்திருக்கிறது. அதன் வழியாக இந்த ஆலயத்தை பழமை மாறாமல் நாங்கள் புதுப்பித்திருக்கிறோம். சிறப்புமிக்க இந்த ஆலயம் வருகிற 29ஆம் தேதி மறுமங்கல படைப்பு செய்யப்படுகிறது. பேராயர் சந்திரசேகர் ஐயா அவர்கள் இந்த மறுமங்கல படைப்பு செய்து வழிபாடு நடத்த இருக்கிறார்கள். பல்வேறு நிகழ்வுகளை இனி விரைவு செய்திகளாக